السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألف لام را كتاب أنزلناه إليك لتخرج الناس من الظلمات إلى النور بإذن ربهم إلى صراط العزيز الحميد. آمنا بالله صدق الله مولانا العلي العظيم. இது ஒரு இறை வேதம். உங்கள் பக்கம் நாம் இந்த வேதத்தை இறைக்க அருள் இருக்கிறோம். தம்முடைய ரப்பினுடைய அனுமதியின் பேரிலே மக்களை பல்வேறுபட்ட இருள்களிலிருந்து ஒளியின் பக்கம் நீங்கள் கொண்டு வர, அந்த ரப்பு எப்படிப்பட்டவன் என்றால் மிகைத்தவனாக இருக்கிறான், புகழுக்குரியவனாக இருக்கிறான். அவனுடைய பாதையில் மக்களை கொண்டு வர, மேலும் அந்த அல்லாஹ் அவனுக்குத்தான் விண்ணில் உள்ளவை மண்ணில் உள்ளவை எல்லாம் சொந்தமாக இருக்கிறது. இறை நிராகரிப்பாளர்களுக்கு மறுமை நாளிலே பயங்கரமான அதாப் இருக்கிறது, அதாபுன் ஷதீத். அவர்கள் மறுமையை விட இந்த உலகத்தை அதிகமாக நேசிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய பாதையிலிருந்து தடுக்கிறார்கள், கோணலான பாதையை தேடிக்கொண்டு போகிறார்கள். அவர்கள் மிகப்பெரிய வழிகேட்டில் இருக்கிறார்கள். உலாயிக்க ஃபி லலாலிம் பஈத் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தில் எடுத்துரைக்கிறான். அலிஃப் லாம் ரா என்று தனி எழுத்துக்களை கொண்டு அல்லாஹ் துவங்குகிறான். அலிஃப் ஒரு எழுத்து, லாம் ஒரு எழுத்து, ரா ஒரு எழுத்து. பல சூறாக்களிலே இது போன்று துவங்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். காஃப் ஹாயா இன்சாத் என்றெல்லாம் துவங்கப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். இந்த அலிஃப் லாம் ரா என்கிற இந்த எழுத்துக்களுக்கான விளக்கங்கள் பல கிதாபுகளில் இடம்பெற்ற போதும் கூட இதனுடைய மெய்ப்பொருள் என்ன என்பதை படைத்த ரப்புல் ஆலமீன் தான் அறிவான். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது பற்றி விரிவாக எடுத்துரைக்கவில்லை, ஆழமாக பேசவில்லை. சில விஷயங்கள் இறைவனுக்கு இரகசியமான விஷயங்கள், அதை அவன் வெளிப்படுத்த மாட்டான், நம்மை திகைக்க செய்வான். அப்படியானால் இதில் ஏதோ பெரும் ஞானங்கள் இருக்கின்றன, இந்த ஞானங்கள் அல்லாஹுக்கே சொந்தம் என்று நாம் கடந்து செல்ல வேண்டும். தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிறான், இந்த இறை வேதம் எதற்காக நாம் உங்களுக்கு இறைக்க அருள்வோம் என்றால், பல்வேறுபட்ட இருள்களிலிருந்து நூறின் பக்கம், வெளிச்சத்தின் பிரகாசத்தின் பக்கம் மக்களை நீங்கள் கொண்டு வர. மக்கள் என்றால் இந்த திருமறை இறங்கிய காலம் முதல் கியாம நாள் வரை தோன்றுகின்ற அத்தனை மக்களையும் நீங்கள் வெளிச்சத்தின் பக்கம் கொண்டு வர வேண்டும். வெளிச்சம் என்றால் என்ன விளக்கம்? ஈமான். ஈமான் தான் வெளிச்சமாக இருக்கிறது. இருள்கள் என்று பன்மையாக அல்லாஹ் குறிப்பிட என்ன காரணம்? வெளிச்சம் என்று ஒருமையாக சொன்னான், அது ஒன்லி ஒன் ஈமான் மட்டுமே. இருள்கள் என்று பன்மையாக அல்லாஹ் சொல்ல என்ன காரணம்? குஃப்ரும் இருக்கிறது, ஷிர்க்கும் இருக்கிறது, அவை சம்பந்தப்பட்டவையும் இருக்கிறது. குஃப்ர் என்றால் இறைவனை ஒரேடியாக நிராகரித்து விடுவது, இறைவன் இல்லை என்று சொல்லுவது. அது ஒரு வகையான இறை மறுப்பாக இருக்கிறது. ஷிர்க்கு என்றால் இறைவன் இருக்கிறான், அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹோடு இணையை ஏற்படுத்துவது, இணை வைத்தல், இறை நிராகரிப்பு, அதோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள். இந்த குணங்கள் யாரிடத்தில் இருக்கிறதோ அந்த மக்களை ஒளியின் பக்கம் நீங்கள் கொண்டு வர வேண்டும், தம்முடைய ரப்பின் அனுமதியின் பேரில். ரப்பினுடைய அனுமதியின்றி எந்த ஒன்றும் செய்யவே முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறை தூதர்களுக்கு இதை அறிவுறுத்துகிறான். இது உங்களுடைய கடமையாக இருக்கிறது. மக்களை இறை வழியிலே ஒளியிலே கொண்டு வருவது உங்களுடைய கடமையாக இருக்கிறது. ஆனால் அவர்களை நல்வழிப்படுத்துவது அது என்னுடைய வேலை. குர்ஆனிலே பல இடங்களில் அல்லாஹ் சொல்லிவிட்டான், நீங்கள் யாரை விரும்புகிறீர்களோ அவர்கள் நல்வழிப்படுத்த முடியாது. அல்லாஹ் தான் நேரான பாதையின் பக்கம் நல்வழிப்படுத்துகிறான். நீங்கள் அவர்களுக்கு உண்மை விஷயங்களை எத்தி வைக்க வேண்டும், தூதுக்களை எத்தி வைக்க வேண்டும். அவர்களை ஹிதாயத்திலே கொண்டு வந்து சேர்ப்பது என்பது அது என்னுடைய வேலை. எனவே அந்த பணிகளை நீங்கள் சரியான முறையில் செய்து வர வேண்டும். இருள்கள் என்று சொல்லுகிற போது ஷிர்க் குஃப்ர் சம்பந்தப்பட்ட எந்த செயல்பாடுகளையும் மூமின்கள் ஈடுபடக்கூடாது. ஒரு மனை முகூர்த்தம் செய்கிறார்கள் என்றால், மனை முகூர்த்தம் செய்யக்கூடிய அந்த சித்தாள்கள், கொத்தனார்கள், மேஸ்திரிகள் எல்லாம் அவர்களுடைய ஐதீகப்படி சில வேலைகளை செய்கிறார்கள். நாம் தடுத்தாலும் அவர்கள் கேட்க தயாராக இல்லை. அது அவர்களுடைய நம்பிக்கை சார்ந்ததாக இருக்கிறது.
அதற்காக வேண்டி நாம் அதில் முழுமையாக ஈடுபடுவது என்பது கூடவே கூடாது. அவர்கள் பூஜை செய்திருப்பார்கள், அதை கொண்டு வந்து நம்முடைய கையில் கொடுத்து தொட சொல்வார்கள், நாம் தொற்றுவிடக்கூடாது. அது அவர்கள் அவருடைய வேலைகளை செய்கிறார்கள். நாம் ஏக இறைவனை நம்பிதான் எந்த ஒரு காரியத்தையும் தொடங்க வேண்டும். இன்றைய காலம் கலிகாலமாக இருக்கிறது. அமைச்சர் பொறுப்பு இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்கிறார்கள்? முஸ்லிம்களாக இருந்தபோதும் கூட கோயிலுக்கு செல்கிறார்கள், அங்கே பிரகாரங்களை சுற்றி வருகிறார்கள். அவர்களுக்கு அவருடைய பதவிதான் முக்கியமாக இருக்கிறது, ஈமான் முக்கியமாக இல்லை. முஸ்லிம்களுடைய தோற்றத்திலே காணப்படுகிறார்கள், தலையிலே துப்பட்டாவெல்லாம் அணிந்திருக்கிறார்கள். மிகப்பெரிய வேதனையாக இருக்கிறது. இதெல்லாம் இந்த ஷிர்கில் சேர்ந்து விடுகிறது, இணை வைத்தலில் சேர்ந்து விடுகிறது. கேட்டால் நாங்கள் அல்லாஹ்வை நம்பக்கூடியவர்கள் என்று சொல்வார்கள். அப்படியானால் அவர்கள் பிற மதத்தவர்களுடைய அந்த வழிபாட்டு தலங்களுக்கு சென்று அவர்கள் வணங்குவது என்றால் அது ஷிர்கா இல்லையா? சற்று யோசித்து பார்க்கிறோம். என்றால் இது போன்ற விஷயங்கிறது நாம் விடுபட வேண்டும், விலகி நிற்க வேண்டும். எந்த வகையிலையுமே நம்முடைய செயல்பாடுகளில் ஷிர்கு வந்து விடாதவாறு பார்த்து கொள்ள வேண்டும். துலுமான், இருள்கள் என்று பன்மையாக அல்லாஹ் சொல்கிறானே, அதில் இவ்வளோ பெரிய விளக்கம் இருக்கிறது. ஒன்று இறை நிராகரிப்பு, மற்றொன்று இணை வைத்தல், மூன்றாவது அது சம்பந்தப்பட்ட எல்லா வேலைகளும். எந்த வகையிலையும் நம்முடைய ஈமானில் ஷிர்கு குஃப்ரு வந்துவிடக்கூடாது. அப்படியானால் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பூமிக்கு அனுப்பியிருக்கிறார் என்றால் மக்களை இருளிலிருந்து ஒளியின் பக்கம், இது ஒளி. கண்டிப்பாக ஈமான் இருக்கிறது, அது ஒளி. இந்த இறைவேதம் பற்றி இங்கே அல்லாஹ் புகழ்ந்துரைக்கிறான் என்றால் இந்த இறைவேதத்தினுடைய சட்டங்கள் தான் அது எக்காலம் முக்காலமும் நிரந்தரமானவைகளாக இருக்கிறது. இவை பின்பற்றப்படுமானால் கண்டிப்பாக உலகத்தில் ஒரு மோட்சம் ஏற்படும், முன்னேற்றம் ஏற்படும், சிந்தித்தும் சந்தேகமில்லை. சமீபத்தில் ஒரு பேட்டியை பார்த்திருப்போம். ஒரு பிரபல்ய நடிகர் இஸ்லாத்திற்கு வருகிறார், அல்லது நடிகர் குடும்பத்தை சார்ந்தவராக இருக்கலாம். நான் ஒவ்வொரு மதமாக ஆராய்கிறேன், அதை நாம் விரிவாக சொல்வதற்கு ஒன்றுமில்லை. எல்லாத்திலுமே எனக்கு ஒரு குழப்பம் இருந்தது. கடைசியில் இஸ்லாம் என்றால் என்ன என்று நான் ஆராய முயற்சித்தேன். பள்ளிவாசலுக்கு சென்றேன். அங்கே எல்லோரும் சமமாக இருக்கிறார்கள், சௌஜன்யமாக இருக்கிறார்கள், எந்த ஒரு பாரபட்சமும் காட்டுவதில்லை, எந்த ஒரு ஏற்றத்தாழ்வும் காட்டுவதில்லை. சமீபத்திய முஸ்லிம்களும் கூட முந்தைய சஃப்புகளில் நிற்கிறார்கள். சரிக்கு சமமாக அவர்கள் நிற்க வைத்து அழகு பார்க்கிறார்கள். அவருடைய குணங்கள், அவருடைய அகலாக்கு எல்லாம் எனக்கு பிடித்து போய்விட்டன. நாம் கேட்டிருப்போம், வலைதளங்களிலே இந்த பேட்டி, இந்த நேர்காணல் ஒளிபரப்பப்பட்டு கொண்டதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படியானால் இந்த இறைவேதம் இருக்கிறதே, இந்த இறைவேதத்தில் ஆழ்ந்த விஷயங்கள் இருக்கிறது. மனிதர்கள் மனிதர்களாக வாழ வேண்டும், ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வாழ வேண்டும். எல்லா வகையான நல்ல வழிகாட்டுதல்கள், மனித பண்புகள் அத்தனையும் எடுத்துரைக்கப்பட்டிருக்கிறது. இதை மக்கள் சரியாக விளங்காதன் காரணமாக, அல்லது விளங்கியும் கூட ஒரு மௌட்டிகத்தில் இருக்கிற காரணமாகத்தான் இஸ்லாத்திற்கு வராமல் இருக்கிறார்கள். எல்லாவற்றுக்கும் அல்லாஹ் போதுமானவனாக இருக்கும். காரணம், அவன் நாட வேண்டுமே. அவன் நாடினால்தானே ஒருவர் முஸ்லீமாக ஆக வேண்டும். அந்த நடிகர் விஷயத்தில் அல்லாஹ் நாடு இருக்கிறான் ஹிதாயத்தை செய்ய. அவர் ஹிதாயத்தை பெறுகிறார். அவர் மட்டுமா? உலகமெங்கும் பார்க்கிறோம், நிறைய பேர் இஸ்லாத்துக்கு வருகிறார்கள். ஒரு பெண்மணி இஸ்லாத்துக்கு வருகிறார். அஷஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற அந்த ஷஹாதத்து கலிமாவை அழுது கொண்டே சொல்லுகிறார். இவ்வளோ காலமாக வயது முதிர்ந்த ஒரு பெண்மணி, இவ்வளோ காலமாக நாம் ஷிர்க் குஃப்ரில் இருந்து விட்டோமே, இப்போதானே நமக்கு உண்மையின் வெளிச்சம் தெரிகிறது என்று மெய்யுருகி போய் அந்த பெண்மணி இஸ்லாத்தை ஏற்பதை, எல்லோரும் அந்த பெண்மணியை சமாதானப்படுத்துவதை பார்க்கிறோம். இஸ்லாத்தினுடைய மகத்துவம் என்னவென்றால், இந்த நிமிஷம் இஸ்லாத்தை ஏற்று அஷஹது சொல்லி அடுத்த நிமிஷம் இறந்து போனாலும் அவருக்கு சொர்க்கம் கிடைக்கும். காலமெல்லாம் ஒருவர் மௌட்டியத்தில் இருந்தாலும் கூட திடீரென்று அவருக்கு ஒரு ஞானோதயம் கிடைக்கிறது, இஸ்லாத்தை பற்றி ஒரு மதிப்பு உண்டாகிறது. நிமிஷத்தில் அவர் இஸ்லாத்துக்கு வருகிறார். இறைவன் நாடினால் அடுத்த நிமிடங்களில் அவர் வஃபாத்தானார் என்றால் அந்த ஈமானுடைய ஒரு பரக்கத், அந்த ஷஹாதத்தின் ஒரு பரக்கத்து கிடைக்கும் என்பது நம்முடைய இஸ்லாத்தினுடைய ஒரு தாரக மந்திரம். அந்த வகையில் தான் இந்த சூரா இப்ராஹிமில் முதலாம் வசனங்களில் ஒரு அற்புதமான விஷயங்கள். யார் இந்த உலகத்தின் சுகத்தை பெரிதாக நினைக்கிறார்களோ, மறுமையை பற்றி பொருட்படுத்தாமல் இருக்கிறார்களோ, அந்த இறையின் நிராகரிப்பாளர்களுக்கு மிகப்பெரிய அதாபு இருக்கிறது. இதையெல்லாம் யோசித்து பார்த்து அவர்கள் ஏகத்துவ வழியில் வர வேண்டும், தூதுத்துவத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும்,
நீ எத்தி வைக்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறை தூதருக்கு கட்டளை பிறப்பிப்பதோடு நமக்கும் இந்த கட்டளைகள் இருக்கிறது. நம்மாலும் இயன்ற அளவுக்கு தாவத் பணிகளை ஈடுபட வேண்டும். வல்ல ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தில் உள்ள விளக்கங்களை விளங்கி வாழ நம் எல்லோருக்கும் நல்லொரு புரிவானாக வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.